இந்திய ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் 1068.54 ஹெக்டேர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக தெரிய வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாருங்கள் இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது ரயில்வே துறை. இத்துறைக்கு மொத்தம் சுமார் 4.99 லட்சம் ஹெக்டேர் நிலம் உள்ளது. இதில் 1068.54 ஹெக்டேர் சுமார் 0.21% நிலம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்த விளக்கங்கள் மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியான தரவுகளின் அடிப்படையில் வாயிலாகவும் இவ்விவரம் தெரிய வந்துள்ளது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் ரயில்வே நில ஆக்கிரமிப்பு சுமார் 32% அதிகரித்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் 810.31 ஹெக்டராக இருந்த ஆக்கிரமிப்பு பரப்பு தற்போதைய நிலவரப்படி 1068.54 ஹெக்டராக உயர்ந்துள்ளது. அதாவது இந்த அளவு என்பது இந்தியா டுடே ஊடகத்தில் வெளியான கட்டுரையின்படி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தை போன்று ஏறக்குறைய 42 விளையாட்டு மைதானங்களை அமைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானம் சுமார் 63 ஏக்கர் அல்லது ஏறத்தாழ 25.5 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் கால்பந்து அடிப்படையில் அதே பரப்பளவு சுமார் 1496 FIFA அளவிலான கால்பந்து மைதானங்களுக்கு சமமாகும் என்கிறது அந்த கட்டுரை. மறுபுறம் கடந்த 5 ஆண்டுகளில் ஆக்கிரமிப்பில் இருந்து வெறும் 98.02 ஹெக்டேர் ரயில்வே நிலம் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக மீட்கப்பட்டுள்ளது. ரயில்வே நிலங்கள் மேலும் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்கவும் தற்போதைய நிலையை துல்லியமாக கண்காணிக்கவும் அதிநவீன தொழில்நுட்பங்களை ரயில்வே அமைச்சகம் பயன்படுத்தி அதன் மூலம் நடவடிக்கைகளை எடுக்க ஆயத்தமாகி வருகிறது.